He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அம்பேத்கரை புறக்கணிச்சதே இல்லை. அம்பேத்கரை நான் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது, இல்லை புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறக்கட்டளைக்கு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு யாரை தேடுது? தன் வாரிசுகளை தேடுது. மூல காரணகர்த்தா பெரியாரா இருக்கிறார். பெரியாரை அதிகமாக இழிவுபடுத்தியதும் கேவலப்படுத்தியதும் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அமீர் அவர்கள் ஒரு தடவை படிச்சுக்கிறேன். மேதகு அவர்களை குறிப்பிட்டு அவர் அந்த மண்ணுக்கான தலைவர், இந்த மண்ணில் கொண்டு வந்து பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சியினர் அப்படி அரசியலாக விமர்சனம் பண்ணுறேங்க. நான் அந்த பெரியாரை விமர்சனம் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறார். அவர் ஏற்றுக்கலன்னா போயிட்டு போகிறாரு. அவர் ஏற்றுக்கணுன்றதுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம். சவுக்கு சங்கர் எங்களுக்கு எதிராக பேசுகிறாரு, அவருக்கு ஆதரவாக நின்னமா இல்லையா? மாரிதாஸ் எங்களுக்கு எதிராக பேசுகிறாரு, அவருக்கு ஆதரவாக நாங்கள் நின்னமா நிற்கலையா? மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு கட்சி வேணுங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய அளவில் அம்பேத்கர் குறித்தான பேச்சுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே இல்லை, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி மட்டும் புறக்கணிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களோட முதல் கருத்து சொல்லுங்கள். அவர் 3 பேரை புறக்கணிக்கிறோன்றது. அம்பேத்கர், பெரியார், அண்ணா 3 பேரை சொல்கிறாரு. போகிற போக்கில் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு போகிறார். அது அழுத்தமாக அதுக்காக தனியாக பேசப்பட்ட காணொலி இல்லை. அதனால் அது பெருசாக வெளியில் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அந்த கருத்து எப்படின்னா, இப்படி பொதுவாக சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, இது என்னைக்காவது ஒரு நாள் பயன்படும். அம்பேத்கரை புறக்கணிக்கிற அமைப்பில் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அம்பேத்கரை புறக்கணிச்சதே இல்லை. நீங்கள் பொதுவாக நாம் தமிழர் கட்சியின் மேடைகளில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா அதில் குறைந்தபட்சம் ஒரு 10 முறையாவது அம்பேத்கரினுடைய கொட்டேஷன்ஸ், அதாவது அவருடைய இதை மேற்கோள் காட்டி பேசுவாங்க. அப்போ அப்படியான ஒரு அமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி. எந்த இடத்திலும் அம்பேத்கரை புறக்கணிச்சிட்டு நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சி நடத்தினதும் இல்லை, அவரை பேசாமல் கடந்து போனதும் இல்லை. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இங்கே அவங்க ஒரு சாதியின் குறியீடாக, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குறியீடாக அம்பேத்கரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் மனசில் இருக்குது. இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மத்தியில் பெருசாக அம்பேத்கர் போய் சேரலைன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர் சாதியின் குறியீடு அல்ல அப்படின்ற தலைப்பிலேயே பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க KK நகரில். தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்குது. அப்போ நீங்கள் பொதுவாக ஒரு செய்தியை நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரை புறக்கணிக்கிறதுன்றது ஒருபோதும் ஏற்க முடியாது. அது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும். ஏன்னா இயக்குனர் அமீர் போன்ற ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர், அவர் ஒரு பெரிய ஊடகத்தில் உட்காந்து, அதுவும் தந்தி டிவின்ற போன்ற ஒரு ஊடகத்தில், அதில் நெறியாளர் கூட மறிக்க மாட்டுறாரு. மறிக்கணும்ல. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இங்கே அம்பேத்கரை அவங்க விட்டுட்டு போனாங்க, எந்த இடத்துல புறக்கணிச்சாங்கன்னு கேட்கணும்ல. அவர் கேட்கவே இல்லை. ஒரு நெறியாளருடைய கடமை என்னென்னா, நானே ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சேன்னா அதை நீங்கள் கட்டாயம் என்னென்னா இடைமறிக்கணும். இடைமறிக்கலைன்னா அப்புறம் நான் சொன்ன கருத்து உண்மையாயிடும் இல்லையா? அப்போ அவர் பாட்டுக்கு கடந்து போகிறாரு. யார் கேட்குறவருமே எந்த இடத்துல அம்பேத்கரை புறக்கணிச்சாங்க, நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கணும்னா அவர் கேட்கவே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதை பதிவு பண்ணேன். உங்களுக்கு தெரியும், அது குறித்து நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த கருத்தை அவர் திரும்ப பெறணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. அவர் இயக்குனர் அமீர் அவர்களினுடைய கருத்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் கருத்து சரியான கருத்தாக இருக்கணும். அதில் குறிப்பிட்ட மாதிரி பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ அது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரு முறை பெரியாரை ஆதரிக்கிறாங்க, ஒரு முறை பெரியாரை எதிர்க்கிறாங்க. அதனால கூட சொல்லியிருக்கலாம்ல, அம்பேத்கரை சேர்த்து சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் பெரியார்கிட்ட முரண்படுறாங்கன்னு சொல்கிறது ஏற்புடையது தான். நாம் தமிழர் கட்சி முரண்படுதானா? பெரியார்கிட்ட முரண்படுது. எந்த இடத்துல முரண்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மொழி இனம் குறித்து வருகிற போது, தமிழர்களின் உரிமை குறித்து வரும்போது அவர் ஒரு இடத்துலையுமே நம்ம கூட நிற்கலை. அப்போ அந்த இடத்துல பெரியாரை நம்ம எதிர்க்கிறோம். அப்போ அவருடைய கருத்தை ஏற்க வேண்டிய இடத்துல ஏற்கிறோம், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறோம். அப்போ பெரியாரை முழுவதுமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றதுனால பெரியாரை எதிர்க்கிற இடத்துல எதிர்க்கிறாங்க, இப்போ பெரியாரை புறக்கணிக்கிறாங்க சில இடங்கள்லன்னு சொல்கிறத உண்மையிலே நம்ம வரவேற்க தான் செய்கிறோம். ஏன்னு சொன்னால் பெரியாரை முழுவதுமாக ஏற்க முடியாது. எந்த ஒரு தமிழ் மகனாக இருந்தாலும் சரி,
பெரியார் வந்து மொழி உறுதி என்னுடைய அடையாளம், மொத்த அடையாளமே மொழி தாங்க. அந்த மொழிக்கு எதிராக ஒருத்தர் பேசிக்கொண்டு இங்கே 40 ஆண்டுகளாக அரசியல் செஞ்சுட்டு, நான் 40 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காட்டுமிராண்டி மொழி இந்த காட்டுமிராண்டி மொழியை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ காட்டுமிராண்டி மொழியை பேசுகிற மக்கள் யாராக இருப்பாங்க? காட்டுமிராண்டியாக தானே இருப்பாங்க. அப்போ தமிழர்களை காட்டுமிராண்டி என்று சொல்லி தமிழ்நாட்டில் அரசியல் செய்த ஒருத்தரை எப்படி நாங்கள் வந்து அந்த இடத்துல ஏற்க முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏற்க முடியாதுல்ல. அப்போ இப்போ இந்த மாதிரியான முரண்பாடு வரும்போது நம்ம அதை எதிர்த்து பேச வேண்டியது இருக்குது. அதே போல் வந்து தன்னுடைய சொத்துக்காக முதல்ல வாரிசு அரசியலை தொடங்கி வச்சது இன்றைக்கி திமுகன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு தொடங்கி வச்சது திராவிட கழகம். ஏன்னா தன்னோட சொத்தை காப்பாற்றணும்னு ஒரு வாரிசை தேடுறாரு இல்லையா? அப்போ அதுக்காக வந்து தேடும்போது அப்போ இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறக்கட்டளைக்கு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு யாரை தேடுது? தன் வாரிசுகளை தேடுது. அது கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின்னு தேடுறதுக்கு காரணம் யாருன்னா அதுக்கு மூல காரணகர்த்தா பெரியாராக இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த இடத்துல முரண்படுறோம், எதிர்க்கிறோம். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ அம்பேத்கரை நான் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை புறக்கணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அம்பேத்கரோட எங்களுக்கு முரண்பாடுன்றது என்ன இருக்குது? இல்லை தலைவர் வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை, அதாவது வந்து நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக எங்களுடைய தலைவர்களாக நாங்கள் யாரை ஏற்போமா? இந்த மண்ணின் மகனை, இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுக்காக போராடிய தமிழர்களை மட்டுமே நாங்கள் வந்து இந்த மண்ணின் பிள்ளைகளை மட்டுமே நாங்கள் தலைவர்களாக ஏற்போம்னு நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக இப்போ மற்றவர்களெல்லாம் முன்னத்தியராக இருக்கிறோம். இப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா முன்னத்தியராக எடுக்கிறோம், அம்பேத்கரா முன்னத்தியராக எடுத்துக்கிறோம், பெரியாரா முன்னத்தியராக எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இவர்களையும் வந்து நீங்கள் அந்த இடத்துல வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அம்பேத்கரை வந்து பிறமொழியாளர் அப்படின்ற மாதிரி, அதாவது மராட்டியத்தில் பிறந்தவர் அதனால் வந்து அவங்க ஏற்க மறுக்கிறாங்கன்னு. அப்படி இல்லை. எங்கள் மண்ணில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவநேய பாவனர் இருக்கிறாரு, சங்கரலிங்கனார் இருக்கிறாரு, பாரதியார் இருக்கார், இப்படி பல பேர் இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு கியாபே விஸ்வநாதன் இருக்கிறாரு, மறைமலை அடிகளார் இருக்கிறாரு. எங்கள் தலைவர்களை போற்றுவதற்கே இங்கே இல்லையே. அயோத்திதாச பண்டிதர் இருக்கார், எட்டதமலை சீனிவாசன் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற எண்ணற்ற தலைவர்களை நீங்கள் போற்ற மறந்துட்டீங்க. இப்போ இவங்க 2 குறியீடை வைத்து கொண்டு மற்ற எல்லாத்தையும் மறைக்கிறீங்கல்ல. அப்போ நாங்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்குதுல்ல. இப்போ அவங்களுக்கு வந்து பெரியார் படத்தை போட்டுட்டா போதும். அதைத்தான் வந்து ஆதவ அர்ஜுனா குறிப்பிடும்போது கூட சொல்கிறாரு, நீங்கள் எல்லா செய்கிற ஊழலுக்கும் பெரியாரை காரணம் காட்டுறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அம்பேத்கரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற காரணத்தை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பெரியாரை முன்னிறுத்திட்டு நீங்கள் எல்லா செய்கிற ஊழல், லஞ்சம், லாவண்யம் அதெல்லாம் மறைச்சிட்டு பெரியார் ஆகா சமூக நீதி, பெண் விடுதலை, அது இது வைக்கம் போராட்டம் அது இதுன்னு நீங்களாக ஒரு கட்டுக்கதையை கட்டி நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறீங்கல்ல. நீங்கள் இந்த ஊழல்களே பேசக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பெரியார், சமூக நீதி, இந்த நாடு வந்து விடுதலைக்கு போராடினவர், அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சமகாலத்தினுடைய விடுதலைக்கு 1925 ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது. அதே போல் வந்து திராவிட கழகம் தொடங்கப்படுது. இப்போ இங்கே திராவிட கழகம் தொடங்கப்படும் போது திராவிட கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்னாடி பெரியாருடைய நிலைப்பாடு என்பது வேறு. ஏன்னா அவர் இந்திய பேராய கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவருடைய நிலைப்பாடு வேறவாக இருந்துச்சு. அப்போ தான் போய் பெரிய வைக்கம் போராட்டத்திலலாம் கலந்துக்கிறாரு. ஆனால் திராவிட கழகம் தொடங்கப்பட்டதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் 2 சமகாலத்தில் தொடங்கப்படுது. 1925 தொடங்கப்படுது. சுயமரியாதை இயக்கம். திராவிட கழகமாக அவர் தனியாக இவர் ஒரு இயக்கத்தை வழி நடத்துகிறாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இயக்கத்தின் கீழே வேலை செய்கிறாரு. இவர் ஒரு இயக்கத்தை வழி நடத்தி வர்றாரு. அப்போ வழி நடத்தி வரும்போது பெரியார் அவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை வந்து ஏன் இவங்க கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆங்கிலேயர்கள்ட்டே இருக்கட்டும்ன்றாரு. அப்போ இதுக்கு செக்கிழுத்தவன், சிறைக்கு போனவன், சொத்தை விற்றவன், சண்டை போட்டவன், தூக்கில் தொங்கினவன்லாம் யார் மடப்பையில அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அப்போ அந்த இடத்துல அப்போவே கேட்டிருக்கணும் பெரியார்கிட்ட, ஏங்க நீங்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்ற கேள்வி அன்னைக்கு எங்கள் ஆள் போராடிட்டு இருக்கவங்கலாம் கேட்டிருந்தான்னா இன்றைக்கி நாங்கள் கேட்க வேண்டியது இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து சிலர் என்னென்னா பெரியார் வந்து சில விடயங்களை பேசும்போது அது இது ஏற்புடையதாக இருக்குதோ அப்படின்னு பெரியார் பின்னாடி ஒரு கூட்டம் அணிதிரளும் போது அதை வச்சு அப்படி பெரியாரை அதிகமாக இழிவுபடுத்தியதும் கேவலப்படுத்தியதும் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அமீர் அவர்கள் ஒரு தடவை படிச்சுக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பேசணுமா பெருத்த அவமானமாக போயிடும். எது அண்ணா பேசுனதையும் கலைஞர் பேசுனதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுனதை விட நாங்கள் ஒன்றும் பெரியாரை கொச்சைப்படுத்திலாம் பேச அரசியல் சூழல் காரணமாக பேசியிருக்கலாம் சார். அந்த மாதிரி தானே பார்க்க முடியும். இல்லை கேவலப்படுத்தி பேசலைங்க. நாங்கள் பெரியாரை அவரை வந்து இந்த இடத்துல ஏற்க முடியாதுன்னு சொல்கிறோம். கேவலப்படுத்துவது என்பது வேறு, ஏற்புடையது இல்லைன்றது வேறு. ஏற்புடையது இல்லைன்றது வந்து நான் யாரை வேணால் ஏற்பேன். இப்போ நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்பா வந்து மருது பாண்டியரை கொண்டாடலை, பூலித்தேவனை கொண்டாடலை, வேலு நாச்சியாரை கொண்டாடலை, கியாபே விஸ்வநாதத்தை கொண்டாடலாம், மறைமலை அடிகளரை எல்லாருக்குமான மரியாதை வள்ளலாரை கொண்டாடல, எல்லாருக்கான மரியாதை கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஏங்க நாங்கள் வந்ததுக்கு பிறகு தாங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. யார்கிட்டங்க பேசுகிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பூ போட்டு மாலை போட்டுட்டா அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடச்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது.
அந்த அந்த மாவீரர்களை, அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை, இந்த மண்ணிற்காக போராடியவர்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த அளவுக்கு சேர்த்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போய் எப்படி சேர்த்துச்சுன்னு சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகாக நீங்கள் பார்க்குறீங்க, தெருவெங்கும் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களான்னு அடையாளப்படுத்தும் போது தான் இன்றைக்கே தெரியுது. ஓ, இவங்கெல்லாம் போராடி இருக்காங்களோ, ஓ இவரெல்லாம் பேசியிருக்கிறாரோ. இது வரைக்கும் மணிமண்டபங்கள் கட்டினது ஃபுல்லாக அதிமுக கட்சிகள் தானே கட்டியிருக்காங்க. ஆமாங்க, மரியாதை கொடுத்துக்கிட்டு தானே சார். மணிமண்டபம் கட்டினதோடு அவங்க வேலை முடிஞ்சான்னு கேட்குறேன். மணிமண்டபம் கட்டுறீங்க, அரசு அவருக்கு ஒரு பூ போட்டு மாலை வைக்கிறதோட முடிஞ்சு போயிடுச்சான்னு கேட்குறேன். அதுதான் உங்க கடமையான்னு கேட்குறேன். இல்லை, அவர்கள் கட்சிக்கான ஒரு கருணாநிதிக்கான தலைவர்களாக பெரியாரையும் நான் கேட்குறேன். கருணாநிதி பேர், அண்ணா பேர், எம்ஜிஆர் பேர், ஜெயலலிதா பேர், பெரியார் பேர்னு இந்த 5 பேர் பேரில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா பேரில் நூலகம், கலைஞர் பேரில் நூலகம், பெரிய பெரிய நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் இங்கே கட்டியிருக்கீங்க, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அங்கே கட்டுறீங்க, கோயம்புத்தூரில் போய் பெரியாருக்கு நூலகம் கட்டுறீங்க. வேறு எவனுமே இங்கே எவனுமே படிக்கலையா? தமிழ் சமூகத்தில் எவனுமே தொண்டாட்டலையா? சொல்லுங்கள். தேவனைய பாவனர் இந்த தமிழுக்காக எதுவும் உழைக்கலை. இப்போ கலைஞர், பெரியார், அண்ணா 3 பேர் தான் உழைச்சாங்களா? காலகட்டத்தில் அதைத்தாங்க கேட்குறேன். அந்த இடத்துல தான் நீங்கள் பெருமைப்படுத்தலாம். அதற்கு முன்னா நான் என்ன கேட்குறேன்னா, தேவனைய பாவனார் பேரில் ஒரு நூலகம் கட்டினீங்கன்னா நான் மாதிரி ஆகா எங்கால போட்டுறான்டான்னு சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி எங்கேயாவது போட்டிருக்க? ஊருக்கு தெருவுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, வளைவுக்கு பேர் வைக்கிறது, எந்த மாநகராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த நகராட்சியாக இருந்தாலும் சரி, உடனே ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பேர். வேற எவனுமே உழைக்கலையான்றதாங்க இங்கே பிரச்சனை. முன்னாடியே பேசியிருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும்போது வேற யாரு பேர் வைக்கிறது அப்படின்னு தான் அவர் நான் தரேன், பட்டியல் தரேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஆள் உழைச்சவன் இருக்கிறான். வஉசி பேர் எங்கே இருக்குது? ரெட்டமலை சீனிவாசன் பேர் எங்கே இருக்குது? அயோத்திதாச பண்டிதர் பேர் எங்கே இருக்குது? அயோத்திதாச பண்டிதருக்குலாம் இங்கே ஒரு சிலை இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கழுத்தளவுக்கு தான் சிலை இருக்குது. அவர் அவ்வளோதான் உழைச்சாரா? கருணாநிதி உழைச்ச அளவுக்கு அவர் உழைக்கலையா தமிழ் சமூகத்துக்கு? சித்த மருத்துவ கல்லூரி இருக்குல்ல, அந்த சித்த மருத்துவ கல்லூரியில் ஒரு கழுத்தளவுக்கு சிலை இருக்குது அயோத்திதாச பண்டிதருக்கு. யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. சென்னையில் 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதர் சிலை எங்கே இருக்குன்னு போகிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, மைக்கை நீட்டி கேளுங்க. ஆனால் கருணாநிதி சிலை எங்கே இருக்குன்னு சொல்லுவான், கருணாநிதி சமாதி எங்கே இருக்குன்னு சொல்லுவான், ஜெயலலிதா சமாதி எங்கே இருக்குன்னு சொல்லுவான், பெரியாரோட சமாதி எங்கே இருக்குன்னு சொல்லுவான், அண்ணாவோட சமாதி எங்கே இருக்குன்னு சொல்லுவான். அவர்களுக்கெல்லாம் 2 ஏக்கரில் மெரினா பீச்சில் சிலை வச்சுருவீங்க, சமாதி கட்டிடுவீங்க. ஒன்னொன்றுக்கு 50 கோடி 80 கோடின்னு. யாரோட வரிப்பணம்? அப்போ இந்த தமிழ் சமூகத்தில் உழைத்தவன் எல்லோரும் இங்கே புறக்கணிக்கப்படுறான். அதை பேசுவதற்கு ஒரு கட்சியும் இல்லை, ஒரு நாதியும் இல்லைன்றப்ப நாங்கள் பேசுகிறோம். அதை பேசும்போது நீங்கள் பெரியாரை புறக்கணிச்சிட்டாரு, அண்ணாவை புறக்கணிச்சிட்டாரு, அவரை புறக்கணிச்சிட்டாரு. அண்ணாவை நாங்கள் ஏங்க நீங்கள் தான் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறீங்களே. அண்ணாவை நாங்கள் ஏங்க கொண்டாடணும்? அண்ணாவை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குது சொல்லுங்கள். அது திமுகவின் குறியீடாக இருக்கிறாரு, அண்ணா திமுகவின் குறியீடாக இருக்கார். அவங்களுடைய துணை அமைப்புகள் எல்லாம் பல எப்படி சங்க பரிவார இயக்கங்கள் எப்படி பல துணை அமைப்புகளை வச்சுருக்கிறோம், அதுபோல் பல துணை அமைப்புகளை வச்சுருக்கீங்க. அவங்களாம் போற்றி புகழ்கிறாங்கல்ல, அண்ணாவை புகழட்டும். அமீர் அவர்கள் குறிப்பிடும்போது இன்னொரு பேட்டியில் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா, மேதகு அவர்களை குறிப்பிட்டு அவர் அந்த மண்ணுக்கான தலைவர், இந்த மண்ணில் கொண்டு பேசும்போது ஏன் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதெல்லாம் இல்லை. அவருக்கு எப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி மேலே விதைச்சு அதை அவர் ஒரு சிந்திக்கக்கூடிய கருத்தை சொல்லிட்டாருன்ற மாதிரி அவர் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே போங்கான கருத்தாக இருக்குது. மேதகுவை நாங்கள் தமிழ் இனத்தின் அடையாளமாக முன்னிறுத்துகிறோம், தமிழ் இனத்தின் குறியீடாக நிறுத்துகிறோம், தமிழ் இனத்தின் தலைவராக முன்னிறுத்துகிறோம். அவர் ஈழத்தில் பிறந்தாருன்றதுக்காக நிறுத்தலை, ஈழத்தில் போராடினாருன்றதுக்காக நிறுத்தலை. தமிழர்களுக்கென்று ஒரு தேசம் பிறக்கணும். அதான் ஆயுத வழி போராட்டத்திலே 30-35 ஆண்டுகளாக அந்த களத்தில் நின்று வெறும் ஆயுத போராட்டம் மட்டும் நடத்தலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதுதான் நீங்கள் தமிழத்தில் ஒரு நாடாகவே அது உருவாயிடுச்சு. அந்த நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, வங்கியாக தேவை இருக்குது, சட்டக்கல்லூரியாக இருக்குது, கலைக்கல்லூரியாக இருக்குது, பள்ளிக்கூடமாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, இராணுவமாக இருக்குது, போலீஸாக இருக்குது, போக்குவரத்துறையாக இருக்குது. ஒரு அரசாங்கம் என்னென்னலாம் செயல்படணுமோ அத்தனையும் இருந்தது தமிழீழத்தில். ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எங்களுக்கு நாட்டுக்கான அங்கீகாரம் தான் இல்லை, அதை நிறுவி காட்டியவர் எங்கள் தலைவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் ஒரு நாட்டையே படைச்சிட்டார். எங்களுக்கு ஒன்று தான் உலக அங்கீகாரத்தில் உலக நாடுகள் ஐக்கிய அரபு சபையில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. தனி நாடாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு அங்கீகாரம் கொடுக்கல. அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு நாடாகவே பிறந்திருக்கும். அந்த கனவை நிறைவேற்றி காட்டியவர் எங்கள் தலைவர். அப்போ நாங்கள் அவரை எங்களுடைய தலைவராக எங்கள் குறியீடாக நாங்கள் நிறுத்துகிறோம். புரியுதுங்களா? வேறு யாரை நிறுத்தணும்னு அமீர் சொல்லட்டும்.
இவரை நிறுத்துங்க, தமிழர்களுக்காக இப்படி வந்து ஒரு நாடு கட்டிட்டாரு, இவரை ஏங்க நிறுத்த மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை இல்ல சொல்ல அவரை பேசிட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நீங்க விமர்சனம் பண்றீங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்னு அரசியலா விமர்சனம் பண்றாங்க. நான் அந்த பெரியாரை அதை விமர்சனம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறார். அவர் ஏத்துக்கலன்னா போயிட்டு போறாரு. அவர் ஏத்துக்கணும்ன்றதுக்காக நாங்க அரசியல் பண்றோம். மக்கள் ஏத்துக்கணும். அமீர் ஏத்துக்கிறாருன்றதுக்காக அரசியல் பண்றோம். அப்படி இல்லை. நாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். பெரியாரை ஏற்பதா ஏற்புடையது இல்லையா, எந்த இடத்துல ஏற்கிறது எந்த இடத்துல எதிர்க்கிறது, அம்பேத்கரை ஏற்கிறோமா ஏற்கலையா, வேற அண்ணாவை எங்கே ஏற்கணுமோ அங்கே ஏற்கிறோம். இப்போ தன்னாட்சி உரிமை, மொழி உரித்து நாங்கள் இன்றைக்கி எதெல்லாம் பேசுகிறோமோ அதை அண்ணா அன்னைக்கு பேசினார். அவருடைய போதாத காலம் 2 ஆண்டுகளில் மறைவேற்று விட்டார். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நாடு கூட நல்லா இருந்திருக்குமோன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. என்னைக்கு கருணாநிதி அவர்களின் கையில் நாடு போச்சோ அன்றைக்கே இந்த நாடு நாசமாக போச்சு. கருணாநிதியினுடைய ஆட்சியினுடைய தொடக்கம்தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த எல்லாத்திற்குமான விடை நீங்கள் எங்கே போய் தேடி போனீங்கனாலும் அது கருணாநிதியினுடைய வீட்டில் தான் போய் நிற்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா விதமான இழப்புக்கும் காரணம் கருணாநிதியின் குடும்பம் தான். அதனால் வந்து நம்ம கருணாநிதியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்க்கிறோம். இப்போ கருணாநிதியின் குடும்பம் அப்புறப்படுத்தப்பட்டுருச்சுன்னா திமுகவில் இருக்கிற மற்ற எல்லாருமே தூய்மையான ஆளர்கள், எல்லாருமே என்னை போல் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த உரிமைக்காகவும் தன்னாட்சி உரிமைக்காகவும் வந்தவங்க தான் இன்னைக்கு களத்தில் நிற்கிறவங்க. அவங்க தானே அவங்கள ஏற்றுக்கிறாங்க சார். ஏங்க வேறு வழி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், துப்பாக்கி முனையில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தனை மிரட்டி வைக்கிறதுக்கும் அதிகாரம் முனையில் ஒருத்தனை மிரட்டி வைக்கிறதுக்கு 2க்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதில் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் வெளியில் போனவங்க உங்களுக்கு நிறையா தெரியும். திமுக விட்டு ஐயா வைகோ அவர்கள் வெளியில் போனாங்க, எதுக்காக வெளியில் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து கொண்டு தான் இங்கேருந்து வெளியில் போனார் உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக நான் ஈழத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால் என்னை கட்சி விட்டு நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் அன்னைக்கு வந்து அவர் பேசிய மேடைகளில் பேசுனது வந்து நான் ஈழத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன், அதனால் என்னை வந்து கட்சியை விட்டு இதை காரணம் காட்டி நீக்கணும்னு பார்க்குறாரு. அடுத்த வாரிசாக வந்து ஸ்டாலினை கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக நிறுத்துறாரு. அப்போ அந்த மான உணர்வோடு நான் வெளில வரேன்னு வந்தார். வைகோவை கட்சியை விட்டு நிற்கணுன்னே 5 திமுககாரன் தீ குளிச்சாங்க. நடந்துச்சா இல்லையா? 5 பேர் தீ குளிச்சான். அப்போ நீங்கள் பாருங்கள், அங்கே மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன்லாம் திமுகவில் இருக்கிறவன்லாம் இருக்கிறான். அந்த ரோசத்தோடு தான் இவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது அந்த ரோசத்தோடு வெளியில் வந்தவங்க தான் அதிமுகக்காரங்க. இன்னும் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகள் ஒருத்தவங்க கூட திமுகவை ஏற்க மாட்டான். அப்போ நீங்கள் அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? திமுகலேருந்து வந்தவங்க தானே. காங்கிரஸ்லேருந்து வந்தாங்களா, பாஜகலேருந்து வந்தாங்களா? எல்லாம் திமுகலேருந்து வெளியில் வந்தவங்க தானே அதிமுகவுக்கு வந்தாங்க. அப்போ அதில் மான உணர்வும் ரோசமும் உள்ளவன் வெளியில் வந்துட்டா. கருணாநிதியின் தலைமை ஏற்க முடியாது போடான்னு சொல்லிட்டு வெளில வந்தான். அப்போது எம்ஜிஆரின் தலைமை ஏற்றாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் தலைமை ஏற்றாங்க. இன்றைக்கி எடப்பாடியின் தலைமை ஏற்று நிற்கிறாங்க. ஓபிஎஸ் நான் ஒரு அணின்றாரு, இவங்க ஒரு அணின்றாங்க, அவங்க ஒரு அணின்றாங்க, டிடிவின்றாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுக முழுவதுமாக எடப்பாடி கையில் இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ திமுகவை ஏற்காமல் வந்தவங்க தானே. மொழி இனம் குறித்து பேசிட்டு வந்த கட்சி கருணாநிதியின் குடும்பத்திட்ட அடமானமாக இருக்கிறத ஏற்க முடியாமல் இருக்கிறவங்க தானே அதிமுகவில் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதுதான் வித்தியாசம். கருணாநிதியின் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கருணாநிதியோட திமுகவில் இருந்துட்டாங்க. கருணாநிதியின் குடும்பத்தை ஏற்க மறுத்தவங்க அதிமுகவில் இருந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். அமீர் அவர்கள் இதற்கு முன்பே ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியோட அரசியல் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியல் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அமீர் அவர்களுக்கு ஆதரவாக தான் தொடர்ந்து செயல்படுது. அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறார்ல? இல்லை, நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டு, அதாவது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் தான் வந்து அவரை ஆதரிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாதிக் பாட்சா பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தெரியும், இந்த போதைப்பொருள் கடத்தல் வரும்போது இப்போ அண்ணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவன் இரையச்சம் கொண்டவன், அவன் ஒருபோதும் அந்த மாதிரியான செயல்பாடில் செயல்பட மாட்டான். அது வந்து தார்மீகமாக நிற்க வேண்டியது இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் எங்களுக்கு எதிராக பேசுகிறாரு, அவருக்கு ஆதரவாக நின்னமா இல்லையா? மாரிதாஸ் எங்களுக்கு எதிராக பேசுகிறாரு, அவருக்கு ஆதரவாக நாங்கள் நின்னமா நிற்கலையா? இப்போ இது போல் வந்து தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிக்கல்கள், எங்களுக்கு எதிரான இடத்துல இருந்து எங்களை எதிர்த்து கொண்டிருந்தாலும் கூட நான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறேன், ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒருத்தர் மேலே ஒடுக்குமுறை ஏவப்படும் போதோ, ஒருத்தர் மீது நெருக்கடி வரும்போதோ அவர்களுக்கு துணை நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது. இந்த மண்ணில் வந்து யாரெல்லாம் வந்து குரலற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களினுடைய குரலாக நாங்கள் ஒழிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தாங்க கட்சி வச்சுருக்கிறோம். நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம், இதுக்கு வந்திருக்கிறோம், தேர்தலை பார்க்குறோம், மக்கள் ஓட்டு போட்டு எங்களை முதலமைச்சராக்கிறோம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. என் வீட்டை இடிக்க போகிறோன்னா உடனே அண்ணன் சீமானை அழைச்சி பேச முடியும். உடனே போய் களத்தில் போய் ஓடி வந்து நிற்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னு வந்து தேடி வந்து நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக உடனே சீமானை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்றான். 2 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த 800 உங்களுக்கு அனல் மில் நிலைய விரிவாக்கமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் போய் பேச வேண்டியது இருக்குது. பேனா சிலையாக அண்ணன் பேச வேண்டியது இருக்குது. மதுரையில் வந்து விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு வந்து சின்ன உடப்பு பகுதியில் நிலம் எடுக்கிறாங்களா, அதுக்கு போய் நிற்க வேண்டியது இருக்குது.
நாங்கள் இதுக்கு போனோம் ஆவடியில் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடுகளை இடிக்கிறதுக்கு அப்புறப்படுத்துகிறாங்களா, உடனே நாம் தமிழர் கட்சி தேவைப்படுது. எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறான் போடலாம், அதுக்காக வந்து ஏன்டா எங்களுக்கு ஓட்டு போடலாம் உங்களுக்கு கூட வந்து நிற்கணும்னா கேட்க போகிறோம், அப்படி கிடையாது. மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு கட்சி வேணுங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி இருக்குது. அவன் எனக்கு ஓட்டு போடுறான் போடலை, எனக்கு அதிகாரத்தை கொடுக்குறான் கொடுக்கல அப்படின்றத தாண்டி நான் அவனுக்காக பேச வேண்டியது. நாங்களும் இல்லைன்னா யார் பேசுவான்னு நினைக்கிறீங்க? வச்ச குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்லை. ஏன்னா ஒரு இஸ்லாமியராக இருக்காரு. இது வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் குறித்தான பார்வை அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுது. நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் தான் எடுக்குதுன்னு சொல்லும் போது மக்கள் மத்தியில் அது கரெக்டாக போய் சேரும் தானே சார்? அவர் எப்படி உணர்றாருன்னு நமக்கு தெரியாது. அவர் தன்னை இஸ்லாமியராக உணர்றாரா என்னெல்லாம் நாங்கள் அவரை ஒரு தமிழராக பார்க்குறோம். நாங்கள் எப்பயுமே இஸ்லாமியர் கிறித்தவர் என்று மதத்தின் அடிப்படையில் அரசியல் இல்லை. இங்கே சாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலோ இல்லை. ஒரு தமிழரினுடைய நாம் தமிழர் கட்சி மீதான வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னதை அதே தான் அமீர் அவர்களும் சொல்கிறாரு. அதைத்தான் எதிர்க்கிறோம். அவர் கருத்தில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. அவர் கருத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம அதை தான் சொல்கிறோம். அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். நீங்கள் இந்த விடயத்தில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு நாம் தமிழர் கட்சி. ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், பாஷாபாயினுடைய இறப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு தலைவர் கூட போய் கலந்துக்கிட்ட ஒரே தலைவர், அரசியல் தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். முன்னணி கட்சியாக இருக்கிற திமுகவிலையோ அதிமுகவிலையோ யாரும் போய் கலந்துக்கல. நாம் தமிழர் கட்சி தான் 3வது இடத்துல இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அங்கே போய் நிற்கிறாரு பாஷாபாயினுடைய இறப்பில். புரியுதுங்களா உங்களுக்கு? யாராவது போய் நின்னாங்களான்னு பாருங்கள். இந்த அரசு 2021 தொடங்கப்பட்டதிலிருந்து இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக போராடினோம். அப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போராடும்போது, கோயம்புத்தூரில் போய் போராடும்போது இங்கே போராடுவதற்கு அனுமதி மறுத்துச்சு அரசு. நாகப்பட்டினத்தில் போராடினோம், மதுரையில் போராடினோம், இப்படி நிறைய இடங்களில் ஒவ்வொரு மாவட்டமாக போராடிக்கிட்டே வந்தோம். கோயம்புத்தூரில் போய் போராடும்போது தடையை போட்டு நிறுத்திச்சு. ஆனால் தடையை மீறி நாங்கள் நடத்தினோம். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி திமுககாரர்கள் கூட எங்களை எதிர்த்து போராடினாங்க. சீமானேன்னு கோஷம்லாம் போட்டாங்க, சீமான் ஒலிகள்லாம் கற்றுனாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நிற்கிறது இஸ்லாமியர்களின் இந்த பிரச்சனைகளுக்காக நாம் தமிழர் கட்சி பேசலைன்னு ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி நிற்கலை. சிஏஏ போராட்டமாக நாங்கள் நின்றுருக்கோம். அவர்களுக்காக எந்தெந்த நெருக்கடி என்னென்ன நேரத்தில் வருதோ அந்த இடத்துல பூரா நாங்கள் நின்றுருக்கோம். அவங்க எங்களுக்கு வாக்கு போடுறாங்க போடலைன்றதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு தமிழராக இந்த மண்ணினுடைய குடிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவர்களுடைய பிரச்சனையின் போது குரல் கொடுக்க வேண்டிய தேவையும் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறேன். ஆனால் இதை வந்து அவர் எதற்காக பேசுகிறாரு, அவர் எதுக்காக இதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தடவை சொல்லலை. அவர் ஓயாமல் இதே வேலையாகவே வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன இப்போ ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்குமே நான் பதில் சொல்லிகிட்டே வர்றேன். அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இவரே மீடியாவை கூப்பிட்டு பேசுகிறாரா, இல்லை மீடியா அவரை போய் கூப்பிட்டு பேச வைக்குதான்னு தெரில. ஆனால் இவர் சந்தித்து பேசுகிற ஆள் பூராமே யாராக இருப்பாங்கன்னா, செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிரான ஊடகத்தில் மட்டும்தான் பேசுவார். அவருக்கு தெரியும் இது பிரச்சனையாக வரும்னு தெரிஞ்சே தான் பேசுவார். நான் இப்போ நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன் புதிய தலைமுறையில். நீங்கள் எப்படி ஒரு செய்தியை போட்டிருக்கீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலாக இந்த அம்பேத்கர் குறித்து பேசும்போதோ ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, அதை வச்சு விவாதம் பேசுகிறாங்க. இது பிரச்சனையாகும்னு தெரியும்ல, நீங்கள் இந்த மதம் சம்மந்தமாக உள்ளதில் நீங்கள் வந்து தலையிடலாமா அப்படின்னு கேட்குறப்ப தெரிஞ்சு தான் போட்டேன், பிரச்சனையாக வரட்டும் தான் போட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன தெரியுது, இது பேசுனா தப்பு, இது பேசுனா தவறு, இது எல்லா பேரும் நம்மளை திட்டுவான்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சே பேசுகிறாருன்னா அப்போ அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு தடவை தப்பு பண்ணலாங்க, ஓயாமல் தப்பு பண்ணான்னா அவன் திட்டமிட்டு செய்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த திட்டமிட்ட வேலையை வந்து அமீர் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவரை நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுவதற்கு ஆதாரம் கொடுங்க. இந்த இடத்துல அம்பேத்கரை புறக்கணிச்சுன்னா ஆதாரம் கொடுங்க. இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸின் பி டீமாக செயல்படுது, இந்துத்துவ அமைப்புகளின் இதாக செயல்படுது அப்படின்னு நாங்கள் இவ்வளவு மேற்கோள் காட்டுறோமே. திமுக வந்து இந்த வேலையெல்லாம் செய்யுதுன்னு பாஜகவோடு இப்படிலாம் நிற்கிறாங்க. அன்றைக்கி கருப்பு கொடை காமிச்சாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க, இன்றைக்கி வெள்ளை கொடை காமிக்கிறாங்கன்னா ஒரு வார்த்தை பேசலையே. அன்றைக்கி மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இவர்கள் திமுக பாஜகவினுடைய துணை அமைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அன்று கருப்பு பலூன் விட்டார்கள், இன்றைக்கு வெள்ளை கொடை காட்டுகிறார்கள், எனக்கு சந்தேகம் இருக்கிறது திமுகன்னு ஒரு வார்த்தை பேசலையே. பேசணும்ல. நாம் தமிழர் கட்சியை குற்றச்சாட்டு சொல்லும்போது உங்களுக்கு உடனே ஊடகத்தோட உட்காந்து போய் பாயிறீங்க. அப்போ இந்த இடத்துல உட்காந்து பாயணும்ல. எப்படி நாங்கள் வந்து உங்களை நம்பி வாக்கு செலுத்தணும்ல. இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை நம்பி நீங்கள் பிஜேபியை வரவிட மாட்டீங்க அப்படின்றக்காக நாங்கள் வந்து நின்று வாக்கு செலுத்தணும்ல. நீங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நரேந்திர மோடியை கூப்பிட்டு வரீங்க, ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வரீங்க, வெங்கையா நாயுடை கூப்பிட்டு வரீங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கூட்டிகிட்டு வந்து என் மனசு புண்படுதுன்னு ஒரு தடவை பேச சொல்லுங்கள் பார்ப்போம்.
பேசுவாரா? பேச சொல்லுங்கள். ஒரு தடவை ஊடகத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படி பேச சொல்லுங்கள் பாப்பா. இல்லை, அவர் வந்து திமுகவுக்கோ இல்லை அந்த திராவிட அரசியலுக்கு ஆதரவாக இருந்தாலும் சீமான் அவர்கள் அமீருக்கு ஆதரவாக தான் தொடர்ந்து இருக்காரு. இந்த மாண்பு தேவையா அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சினே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. கலைஞர் அவர்களை மருத்துவமனையில் போய் பார்த்தது, EVKS நிகழ்வுல போய் சந்திச்சது, இதெல்லாம் வந்து பெரிய பேசு பொருளாகுதுல. நீங்கள் எந்த அரசியலை முன்னெடுக்கிறீங்க, மாண்புங்கிற பேரில் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களே தம்பிகள். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க அரசியலாக எதிர்க்கிறோம். இப்போ நீங்கள் வந்து பிஜேபியை எப்படி எதிர்க்கிறோம்? அரசியலாக எதிர்க்கிறோம், கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் எதிர்க்கிறோம். இப்போ நயினார் நாகேந்திரன் மாமாவை நாங்கள் நேராக பார்த்தா என்ன செய்ய முடியும்? ஒரு பிஜேபியில் இருக்காருன்னு அங்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போக முடியுமா? அவர் ஒரு கருத்து வச்சா அவர் கருத்துக்கு எதிர்கருத்து வைப்போம். பொன் ராதாகிருஷ்ணன் எங்கள் அண்ணன், அவர் எங்கள் கருத்து வச்சார்னா அவருக்கு எதிர்கருத்து வைப்போம். அதே போல் இவங்க தமிழிசை அம்மா வந்து ஒரு கருத்து சொன்னோன்னா அந்த அம்மாவினுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைப்போம். EVKS ஒரு கருத்து சொன்னாரா, அந்த கருத்தில் உடன்பட்டமா எதிர்த்தமா? அதுதான் கேள்வி. கருத்தில் உடன்படலை, எதிர்த்தோம். அவர் ஒரு மனிதனுடைய சக மனிதனுடைய சாவை எப்படிங்க நீங்கள் சகித்து கொண்டு போவீங்க? அவர் அரசியலாக பேசுகிறார். அவருக்கு வந்து மீதும் இவர் மீதும் அவருக்கு என்ன தனிப்பட்ட வன்மம்னு இது இருக்கா? அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் குரலாக பேசுகிறாரு. உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன், அவங்க தம்பிகளுக்கு தெரியாத செய்தி ஒன்று சொல்கிறேன். 7 தமிழர் விடுதலை வந்து வருது. அப்போ வந்து பாஜக அரசாங்கம் இருக்குது. அப்போ எதிர்த்து பேசுகிறவங்க யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் EVKS இளங்கோவன் பேசுவார், அம்மா தமிழிசை பேசுவாங்க, அதே போல் இவங்க பேசுவாங்க, யார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவங்க அப்போ தான் அவங்க தலைவராக இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அப்போ ஊடகங்களை சந்திக்கிறது இவங்க தான் ஊடகங்களை சந்திச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த 7 பேர் விடுதலைக்கு எதிராக பேசிடக்கூடாதுன்னு எங்களுக்கு அண்ணன் பேரழிவாளர் அண்ணன் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் நேரடியாக சந்தித்து EVKS இளங்கோவன் அவர்களை சந்தித்து சொல்லும்போது அவர் சொன்னார், நான் கட்டாயம் பேச மாட்டேன், நான் அரசியலுக்காக பேசுகிறேன்ப்பா, ஆனால் கட்டாயம் நான் பேச மாட்டேன், இதுக்கு எதிராக நான் பேச மாட்டேன்னு சொன்னார். இது யாருக்கும் தெரியுமானா தெரியாது. அதே போல் அம்மா தமிழிசை அவர்களையும் சந்தித்து பேசும்போது அவங்க காங்கிரஸ், அவங்க பிஜேபி. அதே போல் நாங்கள் சந்தித்து பேசும்போது அம்மா இந்த 7 பேர் விடுதலைன்னு வரும்போது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் எதிர்க்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா நான் ஒரு தமிழச்சி, நான் அப்படி பேசுவேனப்பா, நான் விட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அதே போல் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேசும்போது இந்த விடுதலைன்னு வரும்போது கொஞ்சம் எதிர்க்காமல் இருங்க, ஊடகங்கள் கேட்டால் அதை கொஞ்சம் புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஐயாவும் சொன்னாங்க, கட்டாயம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தம்பிகளுக்கு தெரியுமானா தெரியாது. அப்போ சில விடயங்கள் வந்து சில விஷயங்களை சாதிக்கும்போது இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கும். அவங்கக்கிட்ட சில விஷயங்களை வந்து மறைமுகமாக சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம சந்தித்து சொல்லும்போது அவர்கள் அதுக்கு இருக்காங்க. அப்போ ஒரு வேளை அன்றைக்கி EVKS இளங்கோவன் அந்த 7 பேர் விடுதலைக்கு எதிராக பேசியிருந்தாருன்னா கருணாநிதி செஞ்சுருந்தார் தெரியுமா? சட்டசபையில் வந்து ஜெயலலிதா அம்மா தீர்மானம் நிறைவேற்றும் போது கருணாநிதி ஒரு அறிக்கை விட்டார். அப்போ வந்து கிடப்பிலையே போட்டுருச்சு, அந்த அம்மா போட்டுட்டாங்க. ஏன்னா இது பெரிய அரசியல் இஷ்யூ ஆயிரும் போலன்ட்டு அந்த அம்மா வந்து உடனே கடத்தி விட்டுட்டாங்க. அதுபோல் வந்து ஒரு அரசியல் நெருக்கடி வந்துடக்கூடாதுன்றக்காக நம்ம அதை நேராக சந்தித்து பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவர் வெளியில் வந்து அரசியலாக பேசுகிறாருன்றது நமக்கு தெரியும். அப்போ அரசியலாக பேசும்போது நீங்கள் அதை கடந்து போகிறீங்களே, அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டீங்களேன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. அவர் பேசும்போது நம்ம அவரை விட எகிரி பேசுவோம். உங்களுக்கு தெரியும், அது யாராக இருந்தாலும் சரி, கருத்தால் எதிர்கொள்ளணும். அரசியல் களம் என்பது இது, ஆயுத களமில்ல இது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒட்டும்ல உறவும்ல அவன் வந்து அவனை வந்து ஒழிச்சே தீரணும் அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நிகழ்வை வந்து அவர் எப்படி பேசுகிறாருன்னா அரசியலாக பேசுகிறார். பிறந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அரசியல் கட்சியில் இருந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்காரு கிடையாது. அப்போ ஒரு காரணம் வரும்போது அவர் பேசி விட்டார். ஏன்னா மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும், அந்த ஊடகம் கூட உங்களுக்கு தெரியும். அப்போ ரெட்ஃபிக்ஸில் தான் வந்துச்சு அந்த செய்தி கூட, அதை தான் இப்போ எடுத்து போகிறாங்க. ரெட்ஃபிக்ஸில் அவர் மடக்கி கேள்வி கேட்பார். அவர் ஏன்னா அமைச்சராக இருக்கிறாரு, அவர் பேசி தான் ஆகணும். அந்த நேரத்தில் நான் வந்து அந்த சாவை கண்டிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இந்திய அரசாங்கம் தான் போரை நடத்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்திய அரசாங்கம் தான் எல்லா துப்பாக்கி கொடுத்துச்சு, தோட்டா கொடுத்துச்சு, காசு கொடுத்துச்சு, கப்பல் கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்து இலங்கையை வலிமைப்படுத்தினது யாருன்னு தெரியும், இந்திய அரசாங்கம். அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அரசாங்கத்தை எதிர்த்து அவர் பேசுவாரா? நான் தான் இருக்கிற சொந்த கட்சியை எதிர்த்து பேசுவாரா? பேசிட்டு மறுநாள் காலையில் இருப்பாரா? பதவியில் இருப்பாரா? இருக்க மாட்டார். எனக்கு இருக்குது கோபம் இருக்குது, எனக்கு இருக்குது உணர்வு, அதனால தான் நான் வெடித்து வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன். அவருக்கு அந்த உணர்வு இல்லாதனால தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த நேரத்தில் கோபம் இருந்துச்சுன்னா மத்திய மந்திரி பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வந்திருப்பார். ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சிக்கோ இல்லை அவரே ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஆற்றலாவோ இல்லை அமைதியாகவோ ஆயிருக்கலாம். ஆனால் அவரை சகித்து கொண்டு அவருக்கு பதவி முக்கியன்றனால இருந்தார். அதே தான் கருணாநிதி செஞ்சார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கருணாநிதியும் அந்த இடத்துல எதிர்க்கிறோம், EVKS அவர்களையும் அந்த இடத்துல எதிர்க்கிறோம். ஆனால் கருணாநிதி இறந்த போதும் நாங்கள் போனோம்.
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அம்மா அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா நாம் தமிழர் கட்சியோடு எனக்கு ஏன்னா 2009 நாங்கள் பரப்புரை செஞ்சோம், 11 பரப்புரை செஞ்சோம், 2014 பரப்புரை செஞ்சோம். அதிமுக வந்து வெல்லட்டும்ன்றாங்க. ஆனால் 2013 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொதுக்கூட்டம், வீரப்பனாரனுடைய பொதுக்கூட்டம், புகழ் வணக்க பொதுக்கூட்டம் தாம்பரத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தோட காணொலி கூட இப்போ இருக்குது. கடுமையாக பேசியிருப்பாங்க, ஜெயலலிதாவை கடுமையாக பேசியிருப்பாங்க. ஏண்டா வீரப்பன் திருடன்னா அப்போ கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பேர நடான்னு கேட்டிருப்பாரு. அப்போ இது போல் வந்து நாங்கள் அரசியலாக விமர்சிக்கிறோம். அதே போல் எடப்பாடி அவர்களை கடுமையாக விமர்சித்தோம். எடப்பாடி அவர்களை சந்தித்து 3 கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை வந்து தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை கேட்டிருந்தோம். அப்புறம் தைப்பூச பொது விடுமுறை ஒன்று, அப்புறம் இன்னும் 2 கோரிக்கை வச்சோம். அதில் ஐயா 2 கோரிக்கையை உடனே நிறைவேற்றி கொடுத்தாங்க. தைப்பூசத்துக்கு இது விடுமுறை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நிறைவேற்றி கொடுத்தாங்க. அப்போ அதுபோல் வந்து அரசியலாக எதிர்க்கிறோன்றது வேற, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பேசுகிற தனிப்பட்ட உறவு என்பது வேற. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டு இருக்கிற இப்போ திராவிட கழகம் இருக்குது, இப்போ திராவிட விடுதலை கழகம் இருக்குது, இப்போ அவங்க இப்போ அண்ணன் குளத்தூர் மணியன் அமைப்பு இருக்கிறாங்க, கோவை ராமகிருஷ்ணன் அமைப்பு இருக்கிறாங்க, இப்போ மே 17 இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அரசியலாக வந்து தேர்தலை சந்தித்து யாருக்கிட்டையும் போய் ஓட்டு கேட்க போகிறதில்ல. அவங்க யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், யாரை வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பதில் சொல்லலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், யாரை வேணாலும் ஆதரிக்கலாம். அவங்க மேலே விமர்சனம் வராது. ஏன்னு சொன்னால் அவங்க வாக்கு அரசியலில் இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களா, இந்த நேரத்தில் எப்படி பண்ணக்கூடாது. அப்போ இந்த விடயத்திற்கும் அரசியல் களத்தில், அது குறிப்பாக வாக்கு அரசியல் களத்தில் இருக்கும்போது நம்ம யாரையுமே இப்போ நமக்கு எதிராக கூட இருப்பான், 2 வார்த்தை பேசியிருப்பான், ஆனால் அவனையும் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கும் அவனுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப. அப்போ ஒரு இறப்பு என்பது வந்து ஒரு மனிதனுடைய கடைசி அத்தியாயம். அதில் கூட போய் ஒருத்தன்ட்ட போய் நம்ம பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. சரி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.